ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் எம்கே பாண்டி. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரீசர் பார்த்தாங்க. அந்த ட்ரீசரை பார்த்துட்டு அவ்வளோ மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அந்த ட்ரீசரை பார்க்க போது வயிறு குலுங்க குலுங்க சிரிச்ச ட்ரீசர் தான் அது. படம் கூட இல்லை, ட்ரீசர் தான். 3 நிமிஷம் 53 செகண்ட்ல விட்டுருக்காங்க. இப்போ உள்ள ட்ரைலரே இவ்வளோ பெருசாக விட மாட்டாங்க, ட்ரீசரு இவ்வளோ பெருசாக விட்டுருக்காங்க. அந்த ட்ரீசர் பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே ஃபன்னாகவே இருந்துச்சு. ஆனால் இனி உங்களுக்கு போர் அடிக்காமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப ஃபன்னாக இந்த ட்ரீசர் இருக்கு. இப்போ உள்ள படத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ரேசிவாக கார் அங்கே போகுது இங்கே போகுது, வெடிக்குது, அது இது ரத்தம் தெரிக்குது, அப்படி இப்படின்ட்டு நிறைய இருந்துச்சு. ஆனால் இது வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக அப்படியே மைல்டாக கொண்டு போனாலும் சூப்பராக கொண்டு போகிறாங்க, செம்மையாக இருக்கு. ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக ஒரு குடும்பம் வீட்டை விட்டு காலி பண்ணுது அப்படின்ட்டு ட்ரீசரில் இருக்கு. ஆனால் இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா சசிகுமார், அப்புறம் சிம்ரன், அப்புறம் ஆவேசில் உள்ள ஒரு கேரக்டர் ஒரு பையனும் சரி நடிச்சிருக்காப்புல. இந்த படம் பேர் என்னன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. புது டைரக்டர் தான் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படத்துக்கு நிறைய நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சின்ன படம் தான் நிறைய ஹிட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்க்கலாமா? 1 2 3. சரியா கிளம்புனீங்களோ இல்லையோ? நீ இன்னும் கிளம்பலையா? கொங்கு தமிழ். நான் எங்கேயும் வரையில. என்னால ஷிலோ இல்லாம எங்கேயும் வரையில. யாரடா ஷிலோ? நான் லவ் பண்ற பொண்ணு. அம்மாக்கு தெரிஞ்சா சிறுபால் அடிப்போம். சின்ன வயசுல காணாம போன பழசு கடிச்சிட்டு அத போடுவா ப்ளீஸ். டேய் நீ என்ன போடு போடு. முதல்ல கெடியா கிளம்பு. ஏய் கத்துறீங்கள். நீங்களே கத்தி எல்லாரும் எழுப்பி விட்டுறீர்கள் போல. கத்தாம என்னடி செய்றது? ஒரு பெட்டை லவ் பண்றேன்னு சொல்றான். ஓமுங்கோ, நல்ல வடிவான பெட்டை. நானே உங்கள்ட்ட கதைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் அம்மா வேணும். மணி என்ன? மணி கூட எங்கடி? இல்ல, அங்க போய் புதுசா வாங்க வேணாம்னு நான் தான் எடுத்து வச்சேன். வீட்டை விட்டு ஓடுறோம் என்று ஹவுஸ் ஓனர் வாங்கி வச்ச பொருள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடக்கூடாது. எடுத்து வைப்போ. ஹவுஸ் ஓனர் வாங்கி வச்ச பொருள் என்ன நேரத்துலயா? முலே, எந்த சத்தமும் போடாம பொறுமையா அந்த கதவை ஓட்ட வழியா வெளியே யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஓம், நீதான் போ. ஹலோ சார், நீங்கள் எல்லாம் இன்றைக்கி இரவு குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடி போகிறீங்களாண்டே உங்களோட மகன்கிட்ட சொல்லியிருப்பான் போல. அதான் ஓடி போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவங்க எல்லாரையும் பார்க்கணுமென்று ஆசைப்பட்டார். கூட்டி கொண்டு ஒரு டீ குடிக்கிறீங்களா சார்? மொழி சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? போகிற வழியில் போலீஸ் எங்களை பிடிச்சிருந்தா அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? அப்பா தான் எங்களை கூட்டி கொண்டு வந்தாரு. அப்படியும் சொல்லக்கூடாதுப்பா. அப்பாவை பொறுத்து விட்டுருவான். முகத்தை பாவமாக வச்சுக்கொண்டு ஆள வேணும். அப்படி அப்பாவெல்லாம் போட்டு கொடுக்கக்கூடாது. விளங்குதா? வசந்தி, போகிற வழியில் தப்பித்தவரி எனக்கு ஏதாவது ஆச்சுண்டா இன்னொரு கல்யாணம் என்னால பண்ண சொல்லாதீங்க. போகிற வழியில் எனக்கு ஏதாவது ஆச்சுண்டா பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிட்டு சொல்ல வந்தேன். ஏகளை வச்சுக்கொண்டு கிளம்பலாமா?
நல்ல ஒரு ஃபன்னாக கொண்டு போயிட்டு ஜாலியாக கொண்டு போகிறாங்க. 2025 வருது. ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்ப்போம். நான் உங்கள் MK பாண்டி. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.